Happy birthday to you. ரசித்துக்கு happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy very very happy birthday. எல்லோரும் வாழ்த்து கூறுங்கள். Happy birthday. ரிஸ்வித்து ரிஸ்வந்து வாழ்த்து கூறுங்கள். Happy birthday. Happy birthday. ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு முதல் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் நாங்கள் கேக்கு, அவனுக்கு கிஃப்ட்டு எல்லாமே அவனுக்கு தெரியாமலே நாங்கள் ஒழிச்சு வச்சுருந்தோம். அதை வாண்டி அவனுக்கு ஒரு டவுட் உண்டு. நாங்கள் அவனுக்கு வாண்டி கொடுப்போமா இல்லையா ஒன்றுமே தெரியாது. நான் பின்ன இருந்தாலும் எனக்கு பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அந்த பைசையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதனை வாங்கி கூட்டி வச்சுட்டு இன்றைக்கி கேக்கு வெட்டும்போது அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்து அவனுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தான். காரணம் என்னென்னா, அவனுக்கு காலையில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே பயங்கர காய்ச்சலாக இருந்த பிறகும் அவன் சோர்வாக தான் இருந்தான். நான் கிஃப்ட்டு கொடுத்தது தான் உண்டு. அவன் நல்ல ஒரு சந்தோஷம். இப்போ அவனுக்கு ஒரு பென்சில் இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்து. அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஒரு காரு சொல்லிகிட்டு இருப்பான். எப்போவும் ரோபோ போலத்த ஒரு காரு லைட்டு பற்றிய மாதிரி எல்லாம் வாண்டனேன்னு. நான் அதனால் அவனுக்கு ஆசைப்பட்டது வாண்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எப்படிங்கிற வாண்டான்னு சொல்லிட்டு நான் வாண்டி கொடுத்துருந்தேன். அவன் அதையெல்லாம் பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்பட்டான். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு. காரணம் என்ன, பிள்ளைகளுக்கு சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். அவங்க எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அதை பார்த்தா நம்மளும் சந்தோஷப்படணும். அப்போ தான் நம்ம லைஃப்லேயே நமக்கு கிடைச்சாதான் அவங்களுக்கு கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எனக்கு யாருமே எங்கள் வீட்டில் பர்த்டே கொண்டாடினது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு பர்த்டே வந்தாலே நல்லா நான் கொண்டாடுவேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இது இல்லாதாண்டு நான் பின்ன யாரையும் விழிச்சல்ல. நான் எங்களாட்டே தான் வீட்டில் உள்ளவங்களாட்டே தான் நாங்கள் கொண்டாடியோம். அவனுக்கு ட்ரெஸ்ஸு இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லாமே அவனுக்கு என்ன கொண்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணியிருப்பேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படி சந்தோஷப்படுத்தி எல்லாம் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்படி நமக்கு கிஃப்ட் எல்லாம் தந்து இப்படி பண்ணிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனசை விட்டே போகாது. பிள்ளைங்களுக்கு என்னன்னா, பிள்ளைங்களுக்கு எப்போவுமே அவங்க ஓரமே இருக்கான். அப்பா இப்படி கிஃப்ட்டு பண்ணிச்சு, அம்மா இப்படி வாங்கி தந்து, அதுதான் அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். வளர வேண்டிய பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி நல்ல இதை சிந்தனைகளை கொடுங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலும் இதே மாதிரி பெருசாக கொண்டாடலைங்கன்னு சிறுசாக கொண்டாடி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வாங்கி கொடுங்க. கேக்கு நாங்கள் வீட்டிலே பண்ணினது தான். கேக்கு பண்ணி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி எல்லாம் நல்லா முடிஞ்சு இனி அவங்க விளையாடுவாங்க. அந்த காரு 12 மணி கேக் வெட்டுன்னு அப்பளே வச்சு விளையாடுறாங்க. பார்ப்பீங்க, இப்போ பார்ப்பீங்க. அவன் எனக்கு ஒரு உம்மை தந்தான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு உம்மை கொடுத்தேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க இந்த ராத்திரி விளையாடுவாங்க. பார்ப்போம். அவங்க என்ன பாருங்கள், விளையாடி இந்த பிறகு தான் இனி தூங்கவே போவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம், எனக்கு நல்ல சந்தோஷமாக உங்களுக்கும் இந்த சந்தோஷம் அமையணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.